சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜனன தினம் கொழும்பு விவேகானந்தா சபையில் நேற்று நடைபெற்றது. கொழும்பு விவேகானந்தா சபையுடன் இலங்கை இந்து மாமன்றமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜென்மதினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கொழும்பு விவேகானந்தா சபையில் நேற்று ஞாபகார்த்த நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா, சட்டத்தரணி கந்தியா நீலகண்டன் உள்ளிட்ட பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். Swami Vivekananda had said, "Be a Hindu and be proud to be a Hindu." இந்துவாக இருப்பதில் பெருமைப்படுகின்ற சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் மேலும் பல நினைவு கூறத்தக்க விடயங்கள் இருக்கின்றன. அவை அவர் ஒரு இந்து என்பதற்கான அடையாளங்களை வழங்கியுள்ளது. இளைய சமுதாயமாகிய நாங்கள் அவருடைய போதனைகள் மற்றும் அவருடைய நூல்களை கற்க வேண்டும் என நான் எண்ணுகிறேன். சுவாமி விவேகானந்தர் ஒரு சிறந்த மனிதர் என்பதுடன் சிறந்த ஆசிரியர், ஆன்மீக தலைவர். அவர் வாழ்க்கையில் நிறைவேற்ற எதிர்பார்த்த நோக்கத்திற்காக எம்மை அர்ப்பணித்துக் கொள்வதே சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை, பணி மற்றும் பிறப்பினை கொண்டாடுவதற்கான சிறந்த வழியாகும். மேல்நாட்டு கல்வி ஒரு மனிதனை பண்பாடாக உயர்த்த மாற்றாது. எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, ஒரு நல்ல மனிதனை உருவாக்குமோ, அந்த கல்விதான் தேவை. ஒரு கல்வியின் தன்மை, உள்ளடக்கம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை சுவாமி விவேகானந்தர் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார். அறிவு, ஆற்றல், ஆத்மீகம், 3 பட்சம். அறிவும் இருக்க வேண்டும், ஆத்மீகமும் இருக்க வேண்டும், ஆற்றலும் இருக்க வேண்டும். அதுதான் பூரணத்துவம், பெர்ஃபெக்ஷன். மனிதனுள் அது இருக்கிற இந்த பூரணத்துவத்தை அதை வெளிக்கொணர்ந்து மனிதனை பூரணத்துவ மனிதனாக ஆக்குவதுதான் கல்வி என்று சொல்லியிருக்கிறார். அந்த கல்வி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும். இந்த நிகழ்வின் போது இந்து ஒளி எனும் சஞ்சிகை வெளியிடப்பட்டது.